தந்தை, மகன், தூய் ஆவியான ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. இக்காலை தியானத்திற்கு தொடக்கமாக ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, பாதம் பணிந்து நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களே எடுக்கிறோம். இந்த தியானத்தை எங்களுக்கு நிறைவாக்கும் உமது திருக்கரங்களினாலே வழிநடத்தும் பிரசனத்தினாலே எல்லோரையும் நிரப்பும். இப்பொழுதும் இக்கூடுதல் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களோடும் தங்கி தாவரியும். உமது கிருபையின் கரம் எல்லோரும் சூழ்ந்து வழிநடத்தட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் வழியை வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் இணைந்து ஆண்டவரை போற்றும் வண்ணம் கீர்த்தனையில 102வது பாடல் என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் பாடலை பாடி ஆண்டவரை நாம் போற்றுவோம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே, என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்து நாதனை போற்றிடுவோம். பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே, பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே, தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. அட்சயன் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே, அட்சயன் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே. நிச்சயம் சுவாமியை பற்றியே சாட்சி பகர வேண்டியதே, நிச்சயம் சுவாமியை பற்றியே சாட்சி பகர வேண்டியதே. வெண்ணங்கி பொன்மூடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெய கோடியுடனே, வெண்ணங்கி பொன்மூடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெய கோடியுடனே. மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை ஸ்தோத்தரிப்போம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பிரியமானவர்களே, நாம் இணைந்து ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். நம்மை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்துல ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, எங்கள் மீது அன்பு செய்கிற உம்முடைய தயவுக்காக துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உமது கிருபையால கிடைக்க பெற்ற இந்த ஆண்டின் நோன்பு நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இக்காலை வேளை
இந்த அமைதியான சூழலில் நீர் தந்திருக்க தியானத்திற்காக உமக்கு நன்றி 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 என்று ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஐயா. இவ்வேளையிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் திருக்கரங்களிலே தாழ்த்தி தருகிறோம். உமக்கு எதிராக உடன் வாழும் சகோதர சகோதரிகளுக்கு எதிராக செய்த தவறுகள், மீறுதல்கள், தப்பிதங்கள் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து உமது மக்களாக ஏற்று நீர் வழிநடத்தும் இந்த தியானம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக அமைந்திட நீர் ஆசீர்வதியும், நீரே காத்து கொள்ளும். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட உள்ளத்திலே உம்மை நோக்கி வரத்தோடு காத்திருக்கிற மக்கள் ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்தித்து இந்த தியானம் நிறைவாக அமைந்திட நீரே அருள் தந்து வழிநடத்தும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். உம் திருக்கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் ஆண்டவரே. ஆமென். நாம் இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். அன்பானவர்களே, இந்த காலை தியானத்திற்கான திருமறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். The reading is taken from Nehemiah chapter 9 verses 1 to 3. Nehemiah chapter 9 verses 1 to 3. Now on the 24th day of this month, the children of Israel were assembled with fasting, in sackcloth and with the dust on their heads. Then those of Israelites' lineage separated themselves from all the foreigners, and they stood and confessed their sins and the iniquities of their fathers. And they stood up in their place and read from the book of the law of the Lord their God for 1/4 of the day, and for another 4th they confessed and worshipped the Lord their God. Amen. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. அன்பிற்கினியவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் ஆசீர்வதிப்பாராக. இந்த தியானத்திலே நாம் சிந்திப்பதற்கான கருப்பொருள் பாவ அறிக்கையின் வழியாக திரும்புதல், ரிட்டன் த்ரூ கன்ஃபெஷன். நாம் சிந்திக்கலாம், இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் அற்புதமாக வழிநடத்தி வந்ததை மிக தெளிவாக திருமறை வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம். எகிப்தின் அடிமைத்தன வாழ்வு, அங்கிருந்து விடுவித்த கடவுள், மிக விசாலமான பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள்ளாக வரும் வரை ஆண்டவருடைய வழிநடத்துதல் அம்மக்களுக்கு மிக நேர்த்தியாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் அப்படியெல்லாம் வழிநடத்தி வந்த கடவுளை மறந்து போனார்கள். ஆண்டவரை விட்டு தூரம் போனார்கள். அவர்கள் வாழ்க்கை விக்கிரகங்களை நாடியும் பாவ ஜீவியம் நிறைந்தும் அவர்கள் வாழ்வு கடவுளுக்கு எதிரான வாழ்வாக இருந்தது. எனவே கடவுள் அவர்களை அடிமைத்தனத்துல விற்று போட்டார். அதாவது பாபிலோனிய சிறையிருப்பு, அசிரிய சிறையிருப்பு என்று மாறி மாறி அவர்கள் அடிமைத்தன வாழ்வை அனுபவித்தார்கள். இந்த நெகேமியா என்கிற இறை அடியவருடைய காலத்துல மக்கள் பாபிலோனிய சிறை வாசத்துல இருக்கிறார்கள். அடிமையிலா புடிச்சும் போறாங்க. அங்கே அவர்கள் பல நிலையிலே தங்கள் வாழ்வு கசந்து போகும்படியா இருக்கிறார்கள். அப்படி அடிமைப்பட்டு போன இடத்துல கர்த்தருக்கு உண்மையாய் இருந்த சிலர் அங்கேயும் ஆண்டவரால் ஒரு நல்ல நிலையில இருந்ததை திருமறை தெளிவுபடுத்தி காண்பிக்கிறது. அப்படித்தான்
இந்த நெகேமியா பாபிலோனியாவில அடிமைகளாய் போன கூட்டத்துல பெர்சிய ராஜாவா இருந்த அர்த்தசஷ்டா காலத்துல ராஜாவின் பானபாத்திரக்காரராய் இருக்கிறார். அங்க இருக்கும் பொழுது எருசலேமில் இருந்து வந்த மக்களை எருசலேம் காரியங்களை குறித்து விசாரிக்கிறார். எருசலேம் பாழாய் கிடப்பதை கேட்டு, எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டதை கண்டு, அதை கேட்டு இவர் மிகுந்த வேதனைப்படுகிறார். தன்னுடைய வேதனையெல்லாம் முதலாவது ஆண்டவர் சமூகத்துல வேண்டுகிறார். ஆண்டவரே, அலங்கம் இடிக்கப்பட்டு போனதே, அலங்கம் எல்லா நிலையிலும் அது அழிந்து போனதே என்ற வேதனை அடைந்து தன் மக்களுடைய அந்த அடிமைத்தன வாழ்வை நினைத்து முதலாவது ஜெபிக்கிறார். அதன் பிறகு ராஜாவினிடத்தில் இதை முறையீடாக வைக்கிறார். ராஜாவும் அவருக்கு உத்தரவு தருகிறார். எருசலேம் சென்று அங்கே அலங்கத்தை கட்டி எழுப்பும்படியான அந்த மிகப்பெரிய பணி செய்ய நெகேமியாவை அனுப்புகிறார். அன்பானவர்களே, 3 நிலையிலே மக்கள் செல்லுகிறார்கள். அதாவது 3 குழுக்களாக அடிமைத்தன வாழ்விலிருந்து சிறையிருப்பை விட்டு அவங்க தங்களுடைய சொந்த தேசத்திற்கு எருசலேம் செல்லுகிற பயணத்தை பார்க்கிறோம். முதலாவது குழுவை எஸ்ரா அழைத்து செல்கிறார். 2வது குழுவை செருபாபேல் அழைத்து செல்கிறார். 3வது குழு தலைவராக நெகேமியா செல்லுகிறார். நெகேமியா ஒரு பக்தி வைராக்கியம் மிக்கவர், கடவுள் மீது மிகுந்த பற்று கொண்டவர். அவர் திரும்பி சென்று ஒரு மிகப்பெரிய ஆண்டவருக்கான ஆசரிப்பு அல்லது ஒரு பெரிய பண்டிகையை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அதுல அந்த நெகேமியா 8ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல, இந்த பிரகாரமாக சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்களின் சபையார் எல்லாரும் கூடாரங்களை போட்டு கூடாரங்களில் குடியிருந்தார்கள். இப்படியே நூனின் குமாரனாகி யோசுவாவின் நாட்கள் முதல் அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் செய்யாதிருந்து இப்பொழுது செய்தபடியால் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது. யோசுவா காலத்திற்கு பிறகு இந்த மக்கள் அடிமைத்தலையிலிருந்து வந்து எருசலேமிலே கூடாரம் போடுறாங்க. ஏன்னா எல்லாம் அழிந்து போய் கிடக்குது. எனவே கூடாரம் போட்டு அங்கு வீடு அமைத்து அவங்க அந்த இடத்துல இந்த பண்டிகையை ஆசரிக்கிறார்கள். இதற்கு நெகேமியா அவருடைய வைராக்கியத்தை இப்படி சொல்லுகிறார்கள். எருசலேமை குறித்தும் எருசலேமில் இருக்கிற அந்த பரிதாப நிலையில் வாழ்ந்த மக்களை குறித்தும் உண்டான பாரமே இந்த தீர செயலில் செய்வதற்கு நெகேமியா உள்ளம் தூண்டியது. ஆண்டவர் வழிநடத்தினார். மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி அலங்கத்தை கட்டி எழுப்புவோம் என்று தட்டி எழுப்பினார். அப்பணியிலே தங்களை இணைத்து கொண்டு மக்கள் செய்தார்கள். என்ன, அலங்கம் இடிக்கப்பட்டிருந்தால் அது எந்த நகரம் இடிக்கப்பட்டிருக்கிறதோ, அதாவது அலங்கம் இல்லாம இருக்கிறதோ, அந்த நகரம் எந்த நேரத்திலும் கொள்ளை கூட்டம் மக்களுக்கு இரையாக வாய்ப்பு உண்டு என்று வரலாறு சொல்லுகிறது. அலங்கம் இல்லாம இருந்தா, மதிச்சுவர் இல்லாம இருந்தா, எந்த கொள்ளை கூட்டமும் உள்ள புகுந்து அந்த அலங்கத்தை, அந்த நகரத்தை கொள்ளையிட்டு செல்வார்கள். எனவே வேதனையுற்ற நெகேமியா மக்களை அழைத்து வருகிறார். மிக குறிப்பாக இந்த நெகேமியா புத்தகத்துல 9ஆம் அதிகாரம் மிக ஒரு அந்த நெகேமியா புத்தகத்திற்கே முக்கியமான அதிகாரம் என்று சொல்லப்படுகிறது. அப்பதான் மக்களுக்கு சொல்றாரு, எல்லாம் பண்டிகை கூடுகிறாங்க. 24ஆம் நாளிலே அவர்கள் ஒன்று கூடி வேண்டிக் கொள்ளுகிற உபவாசம் இருக்கிற விஷயத்தை தான் அங்கே பார்க்கிறோம். அவனுடைய பாவ அறிக்கையை, நாங்க தப்பு செஞ்சிட்டோம் சாமி, எங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தினால, விக்கிரகத்தை தேடினால, எங்கள் பாவ ஜீவியத்தினால அடிமைப்பட்டு போனோம். ஆனால் நாங்கள் திரும்பி வந்திருக்கிறோம். நாங்கள் உபவாசம் இருந்து வேண்டுகிறோம், எங்களுக்கு பதில் கொடும் என்று அங்கே வேண்டுவதை நாம் பார்க்கிறோம். அதுல அந்த 9ஆம் அதிகாரம் அந்த மாதம் முதல் வசனம் 24ஆம் தேதியிலே இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டுக் கொண்டவர்களாய் கூடி வந்தார். அதாவது மனம் திரும்புதலின் அடையாளமாக தங்களை தாழ்த்துகிறார்கள். தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி வேண்டுகிறார்கள். 2ஆம் வசனத்துல, இஸ்ரவேல் சந்ததியார் மறுஜாதியார் எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். அறிக்கை செய்யறாங்க. எவ்வளவு நேரம் பண்றாங்க? ஒரு பகற்பொழுதிலே 4 ஜாமங்கள், 3 மணி நேரம். அந்த முதல் 3 மணி நேரம் முதல் ஜாமம். அப்பொழுது அந்த 3ஆம் வசனம், அவர்கள் எழுந்திருந்து
தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்படும். எழுந்து நின்று ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நிற்கிறார்கள். ஒரு ஜாமம் வரலாம், 3 மணி நேரங்கள் அவர்கள் தரித்து நிற்கிறார்கள். பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். அடுத்த ஜாமம், அடுத்த 3 மணி நேரம் தங்களை தாழ்த்துகிறார்கள், தங்கள் பாவ அறிக்கை செய்கிறார்கள். முதலாவது திருமறை பாடத்தை, நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஒரு ஜாமம் அவர்களை கேட்கிறார்கள். ஒரு ஜாமம் வரையிலும் அடுத்ததாக பாவ அறிக்கை செய்கிறார்கள், தங்களை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்துல வேண்டுகிறார்கள். அதுல ஆனா 5ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, பின்பு லேவியரான யெசுவா, சுத்மியேல், பானி, ஆசப்னேயா, செரபியா, ஒதியா, செப்பனியா, பெத்தகியா என்பவர்கள் ஜனங்களை பார்த்து, நீங்கள் எழுந்திருந்து அனாதியா என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி, எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று பாடுகிறார்கள். மக்கள் அதற்கு மறுமொழியாக, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆமென் என்று போற்றி பாடி அந்த ஆராதனையை, அந்த பண்டிகை முடித்த பிறகு அவர்கள் அலங்கத்தை கட்டி முடித்த நிகழ்வு மிக நேர்த்தியாக மாட்சியாக அமைகிறது. பிரியமானவர்களை, சிந்திக்கலாம் இந்த வேளையில. ஆண்டவரை தேடும் பொழுது எப்படிப்பட்ட சூழலிலும் நம்மை வழிநடத்துகிறவர். அங்கே பாபிலோனிய தேசத்துல அடிமைப்பட்டு கிடந்த மக்களுடைய அந்த விண்ணப்பத்தை கேட்டு அதில் தலைவராக நெகேமியா என்பவர் ஏற்படுத்தி மீண்டும் அவருடைய அடிமைத்தன வாழ்வு மாறி எருசலேம் நகரம் வந்து அலங்கத்தை கட்டி எழுப்பி பண்டிகையை கொண்டாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி சுகமாய் வாழ்ந்தார்கள். கர்த்தர் அவளை ஆசீர்வதித்த அதற்கான அடிப்படை காரணம் அவருடைய நிலைமையை உணர்ந்து பார்க்கல், பாவ அறிக்கை செய்தார்கள், ஆண்டவரை நோக்கி வேண்டினார்கள், அவர்கள் வாழ்வு மாறியது, ஆசீர்வாதமாய் வாழ்ந்தார்கள். நாம் இந்த வேளையில சிந்தித்து பார்ப்போம். நம் வாழ்வை ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். ரிட்டன் த்ரூ கன்ஃபெஷன் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் இந்த நெகேமியா இஸ்ரவேல் மக்கள் வாழ்விலே பார்க்கிறோம். எலன் அர்னால்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் மிஷனரி, இங்கிலாந்து தேசத்துல 1858 பிறந்தவர். அவர் 1879 ஆஸ்திரேலியா சென்று அங்கே குடியுரிமை பெற்று வாழ்கிறார். அங்கிருந்து 1882 ஆஸ்திரேலிய பேப்டிஸ்ட் மிஷன் வழியாக இந்தியாவின் வங்காள தேசத்திற்கு, அங்கே மேற்கு வங்கத்திற்கு வருகிறார். மேற்கு வங்கத்துல அவர்கள் ஆண்டவருடைய பணியை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் 1882. அந்த காலச்சூழல் அல்லது அந்த வாழ்க்கை சூழல், இந்த நாட்டை விட்டு நாடு இங்க வந்ததுனால அவர்கள் சுகவீனம் அடைந்து மீண்டும் 1884 ஆஸ்திரேலியா செல்கிறார். சுகம் அடைந்தவராக அங்கிருந்து 4 பெண் மிஷனரிகளோடு இணைந்து, அதாவது 5 பெண் மிஷனரிகளாக, இந்த ஹெலன் அர்னால்ட் ஓடு 4 பெண் மிஷனரிகள், 5 பெண் மிஷனரிகள் 1885 மீண்டும் இந்தியா வருகிறார்கள். இவர்கள் 5 பார்லி ரொட்டிகள் என்று சொல்லுகிறார்கள், 5 பார்லி லோவ்ஸ் என்று சொல்லுகிறார். 5 அப்ப 2 மீன், இதையோ அந்த உருவகப்படுத்தி அங்க சொல்லுகிறார்கள். இந்த 5 பெண் மிஷனரிகளுமாக இணைந்து அந்த பகுதியில அநேக மக்களுக்கான கல்வி பணியும் மருத்துவ பணியும் செய்து ஆண்டவருடைய அன்பை விதைக்கிறார்கள். 49 ஆண்டுகள் அந்த மேற்கு வங்கத்துல அவர்கள் செய்த பணி மிகச் சிறந்த பணி என்று அந்த ஊழிய வரலாறு சொல்லிக் கொண்டு போகிறது. அன்பானவர்களை, சிந்திக்கலாம். ஒரு பெண் மிஷனரியாக ஆஸ்திரேலியாவில் இருந்து இந்தியா வந்து மீண்டும் சுகம் அடைந்து 2 வருஷத்துல ஆஸ்திரேலியா சென்று சுகம் அடைந்து மீண்டும் வந்து 49 ஆண்டுகள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் 5 பெண் மிஷனரிகளோடு இணைந்து அவர்கள் செய்த பணி இந்த மேற்கு வங்கத்துல தொடர்ந்து பேசப்படுகிறது என்று வரலாறு சொல்லுகிறது. 1931 அவர்கள் இறை அழைப்பை ஏற்றார்கள் என்று அவர்கள் வாழ்க்கை சரிதை முடிகிறது. நாம் சிந்திக்கலாம், இந்த நாளிலே, இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? இஸ்ரவேல் மக்களோடு இருந்த ஆண்டவர், யாக்கோபை தெரிந்து கொண்ட ஆண்டவர்,
ஆபிரகாமை தெரிந்த ஆண்டவர் உன் சந்ததியை திரளாய் பெருக பண்ணுவேன் என்று வாக்களித்த கர்த்தர் வாக்கு மாறாமல் வழிநடத்தி வந்தார். அவருடைய நிலைமையெல்லாம் மாறியது. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து வந்த கர்த்தரை மறந்து தூரம் போனாலும் கூட ஆண்டவர் மீண்டும் தேடி சென்று அவர்களுடைய வாழ்வு வசந்தமாய் வாழ, அவர்கள் நலமாய் இருக்க எல்லா நிலையிலும் ஆண்டவர் உடன் இருந்ததை திரும்ப தெளிவுபடுத்துகிறது. இந்த கர்த்தருடைய வல்ல செயல்களை, இந்த ஆண்டவருடைய வழிநடத்துதலை புரிந்து கொண்ட மிஷனரிமார்கள் நம்மை அநேகர் தேடி வந்தார்கள். அவர்களும் நமக்காக ஆண்டவரின் அன்பை விதைத்து ஆண்டவருடைய ரட்சிப்பை நமக்கு தந்தார்கள். நாம் சிந்திக்கலாம் இந்த வேலையில. நம் வாழ்வை ஒரு விசை சீர்தூக்கி பார்ப்போம். ஆண்டவர் சமூகத்தில நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரிடத்திலே நாம் திரும்புவோம். கர்த்தர் நம்மையும் வாழ வைக்கிறவர். அவர் நம்முடைய வாழ்விலே மகத்தானதை செய்து முடிக்கிறவர். அன்றைக்கு நெகேமியா என்கிற இறை அடியவர் பக்தி வைராக்கியத்தோடு செயல்பட்டார். எருசலேமின் அவல நிலையை கண்டு வேதனையுற்றார். ஆண்டவர் சமூகத்தில காத்திருந்தார். ஆண்டவரை நோக்கி வேண்டினார். அரசரிடத்துல போய் வேண்டினார். கர்த்தர் எல்லாவற்றையும் கைகூடி வர செய்து அவர் எருசலேம் அலங்கத்தை கட்டி எழுப்பினார். அவர் கூறிய ஒரு வார்த்தை, நாம் எழுந்து கட்டுவோம் என்று சொன்ன பொழுது மக்கள் எல்லாம் இணைந்தார்கள். வாருங்கள் எழுந்து கட்டுவோம் என்று அவர்கள் இணைந்தார்கள், கட்டி முடித்தார்கள். அதற்கு முன்பதாக மக்கள் தங்கள் நிலைமையை உணர்ந்து ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்தார்கள். கர்த்தர் ஆசீர்வதித்தார். நாம் இந்த வேளையில சிந்திப்போம், நம்மை தாழ்த்தி தருவோம். ஆண்டவர் நம்மையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இத்திருவார்த்தைகளை கர்த்தர் தாமே நமக்கு நிறைவாக்கி கொடுப்பாராக. ஆமென். நாம் இணைந்தவர்களாய் அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதைக்கு உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் இடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசில வெற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் துதிக்கும் வண்ணமாக துதிப்பாடல்ல 37 இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இப்பாடலை பாடி ஆண்டவரை நாம் துதிப்போம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரு கலிக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரு கலிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம்,
நம்பினோரை என்றும் கைவிடா நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பிரியமானவர்களே, நிறைவாக ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு நாம் முடிக்கலாம். அன்பும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தூயாதி தூயவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவே, தங்கள் நிலைமையை உணர்ந்து பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ளுகிறவரே, பாவிகள் மீது அன்பு செலுத்துகிறவரே, பாவங்களை வெறுக்கிறவரே, அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய நிலைமையை உணர்ந்து பார்த்தார்கள். அவர்களுக்கு மறுவாழ்வு அளித்தீர், மீண்டுமாய் அழைத்து வந்தீர், மீண்டும் அவர்களுடைய வாழ்வை நீர் ஆசீர்வாதமாய் மாற்றினீர். அவ்விதமாகவே எங்களை தாழ்த்தி தருகிறோம். உம்மிடத்திலே திரும்புகிறோம், உம்மை நோக்கி வேண்டுகிறோம். இப்பொழுதும் இக்கூடுகையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நோக்கி பார். தங்களுடைய உள்ளத்தில பாரத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிற பொழுது, ஆண்டவர் எங்கள் வாழ்வில், எங்கள் குடும்பத்தில ஒரு மாற்றத்தை தருவார். ஆண்டவர் எங்கள் வாழ்விலே மிகப்பெரிய அற்புதம் செய்வார். ஆண்டவர் எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பார் என்று உம்மை நோக்கி வேண்டுகிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார். ஆண்டவர் இயேசுவே, நீர் எங்களை உமது மகனாக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற நம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவர் தாமே, அப்படியாக உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் கண்ணோக்கி பாரும். எல்லோருடைய வாழ்வில கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டிடும், குறைவை நீக்கி போடும், வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவருடைய அற்புதம் அதிசயம் நடக்கட்டும், மக்கள் சுகமாய் வாழட்டும், நிறைவோடு இருக்கட்டும். ஆண்டவர் நீர் மகத்தானது செய்து ஆசீர்வதியும். உம்முடைய திருக்கரம் சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம், அதை நாங்கள் அப்படியே விசுவாசிக்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களோடு இருந்து வழிநடத்தி வந்த தெய்வம், இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வில் எல்லா நிலையிலும் ஆசீர்வாதத்தை கட்டளிட்ட ஆண்டவர், எங்களோடும் அப்படியே தங்கி தொடர்ந்து எல்லா நிறைவையும் தந்து வழிநடத்தும். உம் கரங்களை தாழ்த்துகிறோம், வழிநடத்தும். அனைத்தையும் இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் வழி நடத்தி செல்கிற தூய ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தலும் நீங்காத நிறைவான சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எல்லா காலங்களிலும் இருந்து காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி.